கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வருகிற ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு சுகமளிக்கிற நாள், ஹீலிங் டே. இது விசுவாசிகள் எல்லாருக்கும் கிடையாது. எனக்கு கர்த்தர் சுகம் தரணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒருவேளை ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிட்டு இருப்பீங்க, கேன்சர்னால, கிட்னி ஃபெயிலியர்னால, ஏதோ ஒரு டிசீஸ்னால, ஏதோ ஒரு பிரச்சனைனால சரீரத்துல நீங்கள் ரொம்ப போராடி கொண்டிருக்கலாம் பல ஆண்டுகளாய். பைபிள்ல கூட 12 வருஷம் ஒரு ஸ்திரீ பெரும்பாடு உள்ளவளாய் போராடி கொண்டிருந்தான். 38 வருஷம் ஒருத்தன் போராடி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு சுகமாக்கினார். அதே போல உங்களையும் சுகமாக்குகிற ஒரு நாள், ஹீலிங் டே என்கிற ஒரு பிரேயர். அது மற்ற நம்ம எப்பொழுதும் நடக்கிற கூட்டம் மாதிரி நடக்காது. ஜெபத்தோட உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். நீங்கள் ஜெபத்தோட தாகத்தோட வரும் பொழுது உங்களுக்காக தனித்தனியாக எண்ணெய் பூசி உங்கள் சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறேன். சுகமாக்கவே முடியாத வியாதிகளாக இருந்தாலும் இயேசு சுகமாக்குவார். வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஜனங்கள் மனதுருகி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், வருகிற 13ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுடைய அற்புதத்தினால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் யாவருக்கும் ஜெபிக்கும்படி ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் அந்த இடத்துல நான் எங்களுடைய அரராத் ஜெப மையத்தில் நான் காத்திருப்பேன். நீங்கள் வந்து இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென். எவ்வளவு நாளா அந்த நரம்பு பிரச்சனையில கஷ்டப்பட்டீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா 5 லட்சம் செலவு பண்ணீங்க, கரெக்டா? நிறையவே செலவு. நிறைய, அதுக்கு மேலேயே செலவு பண்ணீங்க. சரி, என்ன ஜோம்னதுக்கு பிறகு இப்ப எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஐயோ சூப்பர். எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டீங்க அப்படி? இப்போ ஒரு வருஷமா கை கால் இழுத்துட்டு போவோம். ஒரு வருஷமா கை கால் இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாரா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜோமனும் போது அவர் அற்புதரா இருந்து அவரை சுகம் கொடுத்து உங்க மத்தியில ஒரு சாட்சியா நிப்பாட்டி இருக்கிறார். எனக்கு 1 மாசமா வயிற்று வலி. 1 மாசமா கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டப்பட்டிருந்தேன். சரி. இப்ப வரும்போது வயிற்று வலியா இருந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் போனீங்களா? டாக்டர் போய் பார்த்தோம், அது கேட்கல. ஜோமனும் போது என்ன நடந்தது உங்களுக்கு? அதான் இப்ப வயிற்று வலி, அந்த வலி இல்ல. இப்போ சுத்தமா இல்ல. கத்திரி சோத்திரம்.